அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுதாகர் சந்திரிகா ரெண்டு பேருமே கோபிக்கும் இனியாவுக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சு. இந்த விஷயத்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி அவங்களோட மனசையும் காயப்படுத்தாதீங்க. ஏதோ தெரியாமல் நடந்த தப்பு நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நிதிஷ் அந்த மாதிரி எந்த தப்பு பண்ண மாட்டான். இனியாவையும் சந்தோஷமாக பார்த்துப்பான். சம்மந்தி நீங்கள் அவசரப்படாதீங்க. இனியாவோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபி வந்து என்ன சம்மந்தி, பொண்ணு பெற்றுட்டோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் என் பொண்ணு இனியாவை இங்கே விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆனால் நீங்கள் உங்கள் பையனை பற்றி எந்த விஷயமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவர் கூட்டிகிட்டு போகிறதுலே ரொம்ப குறியாக இருக்காங்க. உடனே சுதாகர் என்ன பண்ணனா, இனியா கொஞ்சம் யோசிமா, நீ படித்த பொண்ணு உனக்கு சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, இன்றைக்கி தான் உன்னோட பர்த்டே முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு கையோடு நீ வந்து வீட்டில் போய் உக்காந்துருக்க அப்படின்னா அது உன் அப்பா அம்மா அண்ணனுங்க உங்கள் பாட்டிங்களுக்கு தான் ரொம்ப அசிங்கமோ அவமானமோ. நீ அதை தான் விரும்புறியா? நீ சந்தோஷமாக இந்த வீட்டில் இருமா, நிதிஷால எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் வந்து சொல்கிறாங்க. உடனே சந்திரிகா வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம சுதாகரோட பேச்சுக்கு எல்லாமே ஆமாம் போட்டுட்டு நிற்க. இனியா உன்னோட கையில் தாம்மா இருக்குது, நீ என்ன முடிவெடுக்கிற? உங்கள் அப்பாவோட பேச்சு கேட்டு நீ அங்கே போகலாம் போகாத, இங்கே இருமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகாவும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நிதிஷ் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுட்டு நின்றுட்டே இருக்காரு. இனியா ஒரு பக்கம் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. ஒரு பக்கம் முடிஞ்சு போனதை நினச்சி நம்ம இப்போ யோசிக்கிறதா இல்லை இதுக்கப்புறம் நிதிஷை திருத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மாவுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவங்களாம் தாங்குவாங்களா? தாங்கிட்டு இந்த ப்ராப்ளத்தை இப்படி விட மாட்டாங்களே, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்ப யோசிக்கிறாங்க. கோபி வந்து முடிவெடுத்துட்டாரு, இனியாவை நான் வந்து கூட்டிகிட்டு போயே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இனியா வந்து டேடி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் பேசுகிறேன் இருங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இனியா கேட்க போகிற கேள்வி எல்லாமே நம்ம நிதிஷை டார்கெட் பண்ணி தான் இருக்க போகுது. நிதிஷ் எப்படியும் இனியா கேட்குற கேள்வியில் கடுப்பாய் எதுனா கத்த போகிறாரு. இதனால் ஒரு பெரிய ஆர்குமெண்ட்ஸ் வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.